subscribe to my channel. காவல் நிலையத்தில் அழைத்து செல்லப்பட்டு கை கால்கள் உடைக்கப்படுவதா ஒரு மனுல சொல்றீங்க. இப்போ அதே மாதிரி எதுவும் எஸ்பிட் எதுவும் புகார் சொல்லிருக்கீங்களா? சொல்லியிருக்கோம். என்ன சொல்லிருக்கீங்க? அதாவது இங்க வந்து குற்றவாளிகளை குற்றவாளியா பாருங்க, தவறு செஞ்சால் வழக்கு போடும். ஆனால் காவல்துறை ரவுடியாக கூடாது, கையை உடைக்க கூடாது, காலை உடைக்க கூடாது, வழக்கு போடு. தவறு செய்யறது மீது வழக்கு போடு. அதை எந்த ஜாதியா இருக்கட்டும் எதா இருக்கட்டும், எந்த ஜாதிக்காரையும் தொடக்கூடாது, காவல்துறை அத்துமீறக்கூடாது. அந்த மாதிரி மற்றவர்கள் நாங்க அடுத்த நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸ்டீஃபன் ஜோஸ் உள்ளிட்ட 8 காவலர்கள் கை கால் அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப ஸ்பெஷல் குவாட் போடுறாங்க. அந்த ஸ்பெஷல் குவாடுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க. ஆனா அந்த அதிகாரத்தை காவல்துறை கொடுக்கத்தான் செய்யும். ஆனா அந்த அதிகாரத்தை அதிகாரிகள் தவறாக பயன்படுத்துவதாக மக்கள் சொல்கிறார். அது போன்ற நிலை வரக்கூடாது. அது மாதிரி வந்தால் நிச்சயமாக இன்னும் வேறு விளைவை தென் மாவட்டம் சந்திக்க நேரும். 6 பேர் இப்ப கைகால் உடைக்கப்பட்டிருக்கா சார்? ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்களா? ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. 6 பேருமே இருக்காங்க. இப்போ வரைக்கும் காவல்துறை வந்து அது ஊடகத்துக்கு தொடர்பா இந்த தகவலை கொடுக்கல. இது தொடர்பா இப்ப நாங்க சொல்றோம். இல்ல இருக்குல்ல, என்ன ப்ரூஃப் இருக்கு? ஆஸ்பத்திரியில இருக்காங்களா? நீங்க மீடியா போய் நீங்க செக் பண்ணுங்க. நாங்க சொல்றத செக் பண்ணுங்க. ரிலேட்டிவ் போலாம் சார், இன்ஜூரியோட ரிலேட்டிவ் போலாம். அதே போலாம், போட்டோ எடுக்க எப்படி விடுவாங்க? சட்டவிரோதமான அதாவது நான் என்ன சொல்றேன், பர்மிஷன் இல்ல, அதனால உங்களுக்கு இல்ல, நான் அதுக்கு தான் நான் சொல்றேன். கரெக்ட், ரிலேட்டிவ் வந்து போலாம், போட்டோ எடுக்க எப்படி அலோவ் பண்ணுவாங்க? செல்வார்ட்ல இருக்கவரை, செல்வார்ன்றது சிறையில இருக்கிற மாதிரி, அதுக்குள்ள போய் எப்படி நீங்க போட்டோ எடுப்பீங்க? உள்ளே விட மாட்டாங்க சொல்லிட்டாங்க. இல்ல உள்ளே விட மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்தியாவிலே இங்க இருக்க திருநெல்வேலி சிறை, பாளையங்கோட்டை சிறையில மட்டும்தான் சமுதாயத்தை தனித்தனியா அடைக்கிற எங்கேயுமே கிடையாது. அதான் சமூக நீதி பேசக்கூடிய அரசு இது மாதிரி பண்ணுன்னு நினைக்கீங்களா நீங்க? அதாவது அப்படியே இருந்தாலும் அதை மாற்ற வேண்டியது இந்த அரசுடைய கடமை. சமூக நீதியை பத்தி பேசுறாங்க தமிழக அரசு. ஆனா பாளையங்கோட்டை ஜெயிலே நீங்க சொன்ன மாதிரி தான் சமூக ரீதியா பிரிச்சு வச்சிருக்காங்க. தேவேந்திர குல வேளாளர் தனியா இருக்காங்க, தேவ சமுதாய மக்கள் தனியா இருக்காங்க. அது சமூக ரீதியாக பேசக்கூடிய அரசே இதுக்கு எதிர்ப்பா இருக்கா? இல்ல இப்படிதான் எப்படி சமூக? நான் என்ன சொல்றேன், நீங்க கேட்கறதுக்கு நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க. அரசு அதை மறுபரிசீலனை செய்து அதை சமூக நீதிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. அதுக்கு இந்த தலைவர்கள், இங்க இருக்கின்ற தலைவர்கள் எதையும் தியாகம் பண்ணுவதற்கு தயாராக. நிறைய சமூக வலைத்தளங்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஜெயிலிருந்து போகும்போது ஒரே வாகனத்துல தான் போறோம், எல்லா சமுதாய மக்களும் ஏஆர் ஸ்ட்ரென்த்னா அது உண்மைதான். திரும்பி எங்களை வந்து இங்க அடைக்க போகும்போது பாத்தீங்கன்னா தனித்தனியா அடைக்க. அவங்க சொல்ற காரணங்களை நாங்க ஏத்துக்கிற முடியாது. ஏன்னா அங்கே சில மர்டர் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்ன இருந்தாலும் மனித நேயம் இருக்கணும், ஜாதிக்குள்ள ஜாதி வரக்கூடாது. தமிழன் சொல்றோம், தமிழனுக்குள்ள இவ்வளவு விரிவுனா பாகிஸ்தான் இந்தியா என்ன ஆகுறது? அதே மாதிரி நம்ம சைனாவும் இந்தியா என்ன ஆகுறது? நம்ம ஊர்ல நம்ம ஒரே குடத்துல ஒரே அவனும் விவசாயம் பண்ற, இவனும் விவசாயம் பண்ற, அவனும் வேலை பார்க்கற, இவனும் வேலை பார்க்கற. அதுல ஜாதியை கொடுமையை உண்டாக்குவது யார்? அதை உண்டாக்க விடாம செய்யணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. கிட்டத்தட்ட இந்த விளக்கு தொடர்பாக இப்ப கூட ஒரு அம்மா பேட்டி கொடுத்து சொன்னாங்க, கிட்டத்தட்ட 5 நாட்களாக அவங்க மகனை காணல சொல்லி வானமாமலின்னு ஒரு பையனை காணலாங்க. இது தொடர்பாக காவல்துறை கண்காணிப்பு பேசணும். அது அந்த ஜூரிஸ்டிக்ஷன் வந்து கமிஷனர் ஜூரிஸ்டிக்ஷன், போலீஸ் சிட்டிக்குள்ள வருது. அதனால அதையும் அவரையும் சொல்லியிருக்கோம், நாங்களும் பார்க்கணும். அதாவது கேஸ் போடுங்க அப்படி இருந்தா இது மேல, அந்த பையன் மேல இருந்தா கேஸ் போடுங்க. ஆனா நீங்க இல்லீகல் கஸ்டடி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. தீபக் ராஜா கொலையில கைது செய்யப்பட்டவங்க உண்மையானவங்க தானா, இல்ல அதுல ஏதாவது பொய்யா? அது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும். இல்ல உங்களுடைய சமுதாயம்? இல்ல நான் சொல்றேன், அது போலீஸ் அதுக்காகத்தான் இருக்கு. இப்ப தவிர்க்க முடியாம கூட உள்ள போயிருப்பான். ஏன்னா உள்ள பிரச்சனை சால்வ் ஆகணும் இருக்காங்க. நான் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அதுக்கு தனியா இருக்காங்க, அவங்க பாத்துக்கிறோம். வழக்கில் நிலுவையில் இருக்கும்போது நாங்க சொல்ல முடியும். இந்த குற்றவாளிகளை என்கவுண்டர் போடணும்னு பரவலாக ஒரு சமூக மக்கள் வந்து கூடுறாங்களே, அது என்கவுண்டர் அதெல்லாம் எங்களுக்கு வந்து செய்தி தான். இதுக்காக என்கவுண்டர் பண்றோம், எங்க என்கவுண்டர் பண்ண போறாங்க அப்படின்றதுனாலதான் நாங்களாம் வந்து இப்ப பார்த்துட்டு இருக்கோம். பார்த்ததுக்கு காரணம் என்ன? பண்ற மாதிரி எதுவும் உறுதியா பண்ண மாட்டாங்க, 100% பண்ண மாட்டாங்க. அது மாதிரி செஞ்சா எங்களுடைய நடவடிக்கை வேற மாதிரி. என்ன மாதிரி நடவடிக்கை? அது சொல்லுவேன். அப்ப
இல்ல இப்பவே நடக்காத கேட்கக்கூடாது. இப்பவே இல்ல நடக்காத கேட்கக்கூடாது. இப்பவே வானமாமலை காணல, கிட்டத்தட்ட வந்து அடுத்த கட்டமா நீங்க நாங்க பேசிட்டோம், அது சம்பந்தமா பேசிட்டோம். அடுத்த கட்டமா என்ன செய்ய போறீங்க? உங்க கூட்டமைப்பு சார்பா என்ன பண்ண போறீங்க? நாங்க இப்ப சௌஜன் விஜயை பார்க்க போறோம், டிஜிபியை பார்க்க போறோம், அதே மாதிரி இவர் தலைமைச் செயலாளர் பார்க்க போறோம். இது வந்து தென் மாவட்டம் 4-5 மாவட்டம் சேர்ந்தது. அதனால நாங்க மேலே பார்க்க போறோம். இங்க கொடுக்க வேண்டிய எங்களோட கடமை கொடுத்துட்டோம். அது மட்டும் இல்ல, நீதிமன்றமும் போகும், மனித இதுக்கும் போகும், ஹியூமன் ரைட்ஸுக்கும் போகும். ஹியூமன் ரைட்ஸ் முழுவதும் முற்றிலுமாக இதுல வந்து மீறப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க. உறுதியா சட்டத்துக்கு விரோதமா நடந்தது. ஒரு கொலை நடக்குதுன்னு சொன்னா அதை ஏத்துக்கிற முடியாது, யாரும் ஏத்துக்கிற முடியாது, நாங்கள் ஏத்துக்கிறவே மாட்டோம். அது மட்டும் இல்லை, we are responsible for the law and order. We are leaders, we are responsible for the law and order. அதனால we cannot go above the line. We are bound by the law.